அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, வருகின்ற ஜூலை 11ஆம் தேதி என்று பார்த்திங்கன்னா சுக்கிர பயிற்சியானது பார்த்திங்கன்னா ஆரம்பமாகிறது. இந்த சுக்கிர பயிற்சியினுடைய தாக்கங்களானது இந்த மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சந்திக்க இருக்கின்றார்கள், அவர்களுக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது, இல்லை அவர்களுடைய தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னா ஏதாவது முன்னேற்றங்கள் ஏற்படுமா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மகர ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும் பொழுது ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். பயிற்சியானது பார்த்திங்கன்னா மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சூறாவளி வந்தது போல் பார்த்திங்கன்னா தோன்றுங்க. அந்த ஒரு உணர்வை பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த மகர ராசி நேயர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா உணர்வீர்கள். மிகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் செயல்படணும். அதே போல் தங்களுடைய உடல்நிலை பார்த்திங்கன்னா சிறப்பான முன்னேற்றங்கள் அடையும் அப்படின்னே சொல்லலாங்க. இருந்தாலுமே அவ்வப்போது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளானது போகலாம். ஆசைப்படாமல் உழைத்தீர்கள் என்றால் வெற்றிகள் நிச்சயம். உங்களுடைய வாக்கு வன்மையானது கூடும். உங்களுடைய பேச்சிற்கு மதிப்புகளும் இப்பொழுது கிடைக்கும். இந்த சுக்கிர பயிற்சியினுடைய காலகட்டத்தில் உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்தினில் பார்த்திங்கன்னா மேலதிகாரிகளுடன் வாக்குவாதங்களானது ஏற்படுங்க. உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களிடம் மென்மையை கடைபிடிக்க வேண்டும். அதே போல் நல்ல பெயரானது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. பணி மாற்றங்களானது ஏற்படும். புதிய இடத்தில் பணிச்சுமைகளானது உங்களுக்கு ஏற்படலாம். காலகட்டத்தில் புன்முறுவலுடன் ஏற்றுக்கொண்டு பணியினை பார்த்திங்கன்னா செவ்வன செய்ய வேண்டும். தொழில் செய்பவர்கள் லாபகரமான தொழிலில் பார்த்திங்கன்னா முதலீடு செய்ய வேண்டும். எதிர்காலத்திற்கு சேமித்து வைக்கக்கூடிய நேரங்கள் இது அப்படின்னே சொல்லலாங்க. வீண் ஆடம்பர செலவுகள், தேவையற்ற வீண் பேச்சுக்கள் இப்பொழுது பார்த்திங்கன்னா நீங்கள் இதெல்லாம் செய்து கொள்ளக்கூடாது. அதை எல்லாமே நீங்கள் குறைத்து கொள்வது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்ப. எந்த ஒரு காரியத்தையுமே செய்யும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட வேண்டும். தைரியத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் இழக்காதீர்கள். எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். வீடு, வாகனம், ஆபரணங்கள் வாங்கும் பொழுது மிகவும் கவனங்களானது உங்களுக்கு தேவை. தாய்வழி உறவினர்களுடன் தேவைப்படும் பொழுது மட்டும் பேசுங்கள். கலைத்துறையினர்களுக்குமே சோதனைகள் மிகுந்த ஒரு காலங்களாக இது காணப்படும். அதேபோல் உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தாலுமே உடல் நலமானது பார்த்திங்கன்னா ஒத்துழைக்காமல் போகலாம். சிறு பிரச்சனையாக இருந்தாலும் கவனமுடன் இருப்பது நல்லது. பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றத்தில் பார்த்திங்கன்னா தடைகளானது இருக்குங்க. பொறுமையாக நீங்கள் கையாள்வதன் மூலமாக பெரிய பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா தவிர்த்து கொள்ளலாம். மிகவும் பொறுமையாக செயல்பட வேண்டிய காலகட்டங்கள் இது. அதே போல் பெண்களுக்குமே பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய நலன்களானது சிறக்கும். பிள்ளைகள் நன்றாக படிப்பர். அவ்வப்போது நோய்கள் மருத்துவம் பார்த்து சரியாகும். அதே போல் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே கருத்து மோதல்களானது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பேச்சிலும் செயலிலும் கவனங்கள் தேவை. மணிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் பார்த்திங்கன்னா படிக்க வேண்டும். படிப்பில் மந்த நிலைகளானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படலாம். தங்களது முழு திறனையுமே பயன்படுத்தினால் வெற்றிகளானது இப்பொழுது உங்களுக்கு நிச்சயம். காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து காணப்படும். உழைக்க வேண்டியும் இருக்கும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான அலைச்சல்களானது இருக்குங்க. வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இப்பொழுது வேலைகள் பார்த்திங்கன்னா கிடைக்கலாம். அதே போல் வாடிக்கையாளர்களிடம் சாமர்த்தியமாக பேசுவதன் மூலம் வியாபார வளர்ச்சிகளானது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அதேபோல் அடுத்தவர்கள் கூறக்கூடிய ஆலோசனைகளை ஏற்கும் பொழுது கவனங்கள் தேவை. வாக்குவாதத்தையும் கோபத்தையும் தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த நோய்களானது இப்பொழுது நீங்கும். உங்களுக்கு செலவுகள் குறையும். பணவரவுகள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் தான் சொல்ல வேண்டும். காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் இப்பொழுது அகலுங்க. மிகவுமே வேண்டியவரை பிரிய வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு இப்போ அமைய பெறும். அதேபோல் கண்மூடித்தனமாக எதையுமே பார்த்திங்கன்னா செய்யாமல் யோசித்து செய்வது நல்லது. இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியேற வேண்டியும் இருக்கலாம். ஸோ அதனால் பார்த்து கொள்ளுங்கள். வியாபாரத்தினுடைய தொடர்பான அலைச்சல்கள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். எதிர்பார்த்த லாபங்களானது உங்களுக்கு தாமதப்படலாங்க.
அதே போல் ஆர்டர்கள் கிடைப்பதில் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு தடைகளானது உண்டாகலாம். வீண் அலைச்சலும் பண விரயங்களும் உங்களுக்கு இருக்குது. புதிய ஆர்டர்கள் கிடைப்பது உங்களுக்கு தாமதமாகும். மனதில் வியாபாரங்கள் பற்றிய கவலைகளானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளுவும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து காணப்படும். அலுவலக பணிகளை கூடுதல் கவனமுடன் வந்து செய்வது நல்லது. நிம்மதி குறையும்படியான ஏதாவது ஒரு சம்பவங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தங்களானது பார்த்திங்கன்னா ஏற்படலாங்க. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையும் வந்து தேவை. நண்பர்கள் உறவினர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. அதே போல் தாய் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையுமே வந்து செய்யும் முன் தீர ஆலோசித்து செய்வது நல்லது. எதிலுமே கவனங்களானது வந்து தேவை. கலைத்துறையினருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது உண்டாகும் என்று நினைத்த பொருள் இப்பொழுது வந்து சேரலாங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அரசியலில் உள்ளவர்களுக்கு இப்பொழுது மந்த நிலைகள் மாறி வேகங்களானது பிடிக்கும். தன லாபங்கள் கொஞ்சம் அதிகரிக்குங்க. சிறப்பான பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள். புதிய பொறுப்புகளானது உங்களுக்கு சேரும். மாணவர்களுக்குமே கல்வியில் முன்னேற்றம் அடைய கடின உழைப்புகளானது வந்து தேவைங்க. எல்லோரிடமும் அனுசரித்து செல்வது நல்லது. விளையாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வங்களானது உண்டாகும். பாடங்களை கண்டிப்பாக கவனமாக படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணங்களானது ஏற்பட்டு நீங்குங்க. வழக்குகளில் சாதகமான நிலைகளானது இப்பொழுது உங்களுக்கு காணப்படும். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதில் தயங்க மாட்டீர்கள். பேச்சு திறமைகளானது இப்பொழுது உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். தொழில் வியாபாரங்கள் சிறிது மந்தமான நிலையில் காணப்பட்டாலுமே வருமானங்களானது குறையாத நிலையில் வந்து இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனத்தை வந்து செலுத்துவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் வந்து உண்டாகலாம். சக ஊழியர்களிடம் பேசும் பொழுது கோபப்படாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். போல குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலைகளும் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளிடம் பேசும் பொழுது நிதானமாக பேசுவது நல்லது. வாகன வசதிகளானது உங்களுக்கு உண்டாகும். அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை வந்து தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். கவனங்கள் தேவை. இந்த சுக்கிர பயிற்சியினுடைய தாக்கங்கள் பணப்புழக்கங்கள் கணிசமாக வந்து அதிகரிக்கும். சுப செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. உறவினர்களுடைய வருகையினால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளானது காணப்படும். முன்னேற்றத்திற்கான வழிவகைகளானது இப்பொழுது பிறக்குங்க. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் வந்து ஏற்படும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது இப்பொழுது கிடைக்குங்க. அதே போல் இந்த காலகட்டத்தினுடைய பகுதியில் வந்து பார்க்கும் பொழுது சிலருக்கு புது வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகும். நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களை நீங்கள் வாங்கலாம். அதேபோல் பிள்ளைகளுடைய வழியில் பெருமைப்படுத்தக்க செய்திகளையும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பீர்கள். திருமண முயற்சிகளானது இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக வந்து முடியுங்க. மகளுக்கு நல்ல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வரன்களானது அமையும். அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் என்பதனால் உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை வந்து பார்த்தீங்கன்னா கடைபிடிக்கவும். குடும்ப விஷயங்களில் அவர்களுடைய தலையீட்டை வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிக்க வேண்டாம். வாகனத்தில் செல்லும்போது சிறு சிறு விபத்துகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடும் என்பதனால் கவனமாக செல்வதன் மூலம் விபத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்ளலாம். உலகத்தில் வேலை சுமைகளானது அதிகரித்து சிலருக்கு பதவி மாற்றங்களும் இடமாற்றங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உயர் அதிகாரிகளிடம் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்து தான் வந்து பேச வேண்டும். சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் அவர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுமோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர்களிடம் வந்து நடந்து கொள்ள வேண்டும். மற்றும் வியாபாரத்தில் லாபங்கள் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம். அதே போல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே போல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமையுங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு கொடுப்பார்கள். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுமே நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் கொண்டு அர்ச்சித்து வழிபட உங்களுக்கு நன்மையே வந்து ஏற்படும்.
ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் வந்து செய்துக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.